Hello students, welcome to Zentrix Academy. போன வீடியோல வந்து பெர்சன்டேஜோட பேசிக்ஸும் எப்படி வந்து ஷார்ட்கட்டை வச்சு சில சம்ஸை வந்து சால்வ் பண்ணுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃப்ராக்ஷன்ஸை வச்சு எப்படி வந்து பெர்சன்டேஜ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பாருங்க, இப்போ 16.66 இன்டூ 720 16.66% ஆஃப் 720 என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ 16.66 இன்டூ 720 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த 16.66ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஆன்சர் போட்டுடலாம். இப்போ 16.66க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னா 1/6 இன்டூ 720. ஸோ அடித்தோம்னா 120. ஈஸியாக ஆன்சர் வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து பென் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிடலாம். இதனால தான் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது. இதே 14.2857 இன்டூ 60னா பெரிய விஷயம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. 14.28ஓட சிமல் வேல்யூ வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சா போதும். 14.66ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/7. சரிங்களா? 1/7 இன்டூ 560 அடிச்சோம்னா 80. ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்துடுது. சரிங்களா? இதுக்காக தான் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இது பாருங்க, இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து சொல்வேன் எப்படி இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுன்ட்டு. கவனிச்சு பாருங்க. இப்போ 8.33ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/12 இன்டூ 960 போட்டோம்னா 12 டைம்ஸ் அடித்தோம்னா 80 ஆன்சர் வந்துச்சுங்களா? அதே மாதிரி 6.25 வந்து 1/16 தான் ஃப்ராக்ஷன் வேல்யூ இன்டூ 800 அடித்தோம்னா 50. சரிங்களா? பாருங்க, இது மாதிரி சம்பளம் நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தான் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 9.09க்கு வந்து 1/11 இன்டூ 880 அடித்தோம்னா 80 ஆன்சர் வந்துச்சுங்களா? அடுத்து பேசிக் ஃபார்முலா. இப்போ வந்து ஒரு பெர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 40% அப்படி கொடுத்துருக்காங்கன்னா 40 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா டேரக்ட் ஆன்சர் வந்துடுது. இங்கே பாருங்கள், 40 டிவைடட் பை 100 அடிச்சோம்னா 2/5 வந்து வருது. ஒரு நிமிஷம். வந்துச்சுங்களா? இப்படி தான் வந்து ஒரு பெர்சன்டேஜை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு மாற்றுறோம். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாம் அடிக்கடி கேட்குற பெர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃப்ராக்ஷனை வந்து மாற்றி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். இப்போ எக்ஸாமில் கேட்டாங்க இந்த ஃப்ராக்ஷன் வச்சு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ராக்ஷன்லேயே வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி பெர்சன்டேஜாக மாற்றணும்னா, அதை மல்டிப்ளை டிவைட் பண்ணோமா, இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 3/5 ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா இன்டூ 100 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 60. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் அதோட பெர்சன்டேஜ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? 1/2னா 50%. ஓகேங்களா? இப்போ 1/3னா 33.33. இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. 33.33 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1/4 வரையும் நமக்கு தெரிஞ்சிடும். 1/4 1/5 வரையும் நமக்கு தெரிஞ்சிடும். 25 20ன்றது வரையும் தெரிஞ்சிடும். இப்போ 1/6 வந்து 16.66. இதுக்கான ஷார்ட்கட்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு சும்மா இந்த டேபிள் மட்டும் பாருங்கள். 1/7க்கும் ஷார்ட்கட் இருக்குது. இதுக்கு வந்து 14.28. 1/8க்கும் இருக்க ஷார்ட்கட் 12.5 இதோட வேல்யூ. 1/9 வந்து ஈஸி தான், 11.11. 1/10க்கு வந்து 10%. 11க்கு வந்து 9.09. 12க்கும் ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன், 8.33. 15க்கும் ஷார்ட்கட் இருக்குது, நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. 20க்கு வந்து 5%. 25 1/25க்கு வந்து 4%. 1/30க்கு வந்து 3.33. இது வந்து முக்கியமான ஃப்ராக்ஷனல் வேல்யூஸு. இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து 1/30 வரையுமே ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். சொல்லித்தருவாங்க. ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இப்போ 1/5 அப்படின்னா 20%. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா 2/5 3/5 4/5 வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ 1/5 வந்து 2/5 எப்படி மாற்றணும்னா, மேலே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த சைடும் வந்து நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இன்டூ 2 இங்கேயும் இன்டூ 2 பண்ணுங்கள்.
2/5 is equal to 40. அதே மாதிரி தான் 3/5க்கும் 3/5க்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/5 is equal to 60. அதே மாதிரி 4/5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் பேட்டர்னு. இப்படி தான் வந்து நம்ம சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இன்கேஸ் 4/5 3/5ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து குவார்ட்டர் ஃபேமிலி வந்து பார்க்கணும். 1/4னா 25. 2/4 வந்து ஈஸி. அழகாக அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 is equal to 50 வந்து வந்துடும். சரிங்களா? அடுத்து 3/4 வந்து நமக்கு தெரியும் 75%. 4/4னா அடிச்சோம்னா 1 தான் வருது. சரிங்களா? 4/4 அடிச்சோம்னா 1 தான் வருது. 1 is equal to 100%. அடுத்து இங்க பாருங்க, இப்போ 1/3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1/3 வந்து 33.33ன்றதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ 1/6 இந்த 1/3 வந்து 1/6 எப்படி மாறுதுன்னா 3 into 2 ஓகேவா? இந்த இன்டூ 2 வந்து இங்கே ஆகுது. இங்கே வந்து இதை டிவைட் பண்ணி பாருங்களேன். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எதால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 16.66 போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து 16.66 வந்து வந்துருச்சுங்களா? இப்போ வந்து இது 1/6க்கான வேல்யூ. இப்போ 1/12னா 1/6க்கு கீழே 2ஆல் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 1/12 வந்து வந்துடும். சரிங்களா? அதாவது 1/6 into 2. ஓகேங்களா? இப்போ நான் இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்க அழகா 8.33. ஆனால் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சும்மா உங்கள் புரிதலுக்காக மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் 1/24. 1/24னா இதை 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்க 4.17. ஓகே 1.333 வந்து 8.33 வந்து 8.34ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா 4.17 ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிடும். 1/24 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 1/5. 1/5 வந்து ஈஸி. 1/5னா 20 நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2ஆல் டிவைட் பண்ணோம் இந்த சைடு. சரிங்களா? 1/10 வந்து வந்துருச்சுங்களா? அதே மாதிரி 1/10 வந்து 20 மாத்திரம்னா கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த சைடு என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ இந்த 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஃபேமிலி ஆஃப் 7 வந்து பார்க்கலாம். 1/7 is equal to 14.28. இது தெரிஞ்சுட்டா மற்றது சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி 1/14 வந்து எப்படி எழுதலாம் 1/7 into 2ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா 7.14. சரிங்களா? 1/28 பாருங்க அதே மாதிரி தான் 1/28 is equal to 1/14 into 2ங்களா? இப்போ மறுபடியும் இதை டிவைட் பண்ணோம்னா 7 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.14 3.5 plus 0.07 ஆன்சர் என்ன வருது 3.57. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 3.57 1/28னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3.57 தெரியணும். அதே மாதிரி 3.57%னா என்ன ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா 1/28 தெரியணும். அப்போ தான் சம்மை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். அடுத்து 7th ஃபேமிலி பாருங்க. அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் வந்து 7th ஃபேமிலியிலும் 8th ஃபேமிலியில வரும். இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. 1/7 வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1/7 வந்து 14.28. இந்த நம்பர் பாருங்க 142857. இந்த நம்பர்ல இருந்து தான் திரும்ப திரும்ப இந்த 7th ஃபேமிலியோட ஃப்ராக்ஷன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 14.28 கண்டுபிடிச்சிட்டோமா? அதே மாதிரி 2/7 வந்து 28.57. ஓகேங்களா? அதே மாதிரி 3/7 வந்து 42.85. 4/7ம் அதே மாதிரி தான் 57.14. இதே வந்து ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுட்டனால போதும் 7th ஃபேமிலி வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து 8th ஃபேமிலி. 8th ஃபேமிலி பாருங்க 1/8 வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். 1/8 is equal to 12.5. அதே மாதிரி 3/8 பார்த்தீங்கன்னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 37.5 வந்துருச்சுங்களா? அதே மாதிரி 5/8னா அதே 12.5 into 5 பண்ணோம்னா ஆன்சர் வந்து வந்துடும்.
ஆனால் இதை எக்ஸாமில் உட்காந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பிகினர்ஸ் படிக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? அதே மாதிரி 12.5 இன்ட்டு 7 பண்ணோம்னா 87.5. இதெல்லாம் எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு. 3/8, 5/8, 7/8 இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 2/8னா 1/4 வந்து வந்துடுதுங்களா? 1/4 வந்து 24, 25. அதே மாதிரி 1/2 வந்து 50. இது வந்து 3/4. இது வந்து 1. அதனால இதெல்லாம் ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். 3/8, 5/8, 7/8 இது 3 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா? அடுத்த டெசிமல் பேட்டர்ன் பாருங்க. 10%னா 1/10ன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி 20%னா 2/10. ஓகேங்களா? 30%னா 3/10. 40%னா 4/10. இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ சம்ஸ் பார்க்கணும். இப்போ 25%னா என்ன பார்த்தோம்? 1/4ன்றதை பார்த்தோமா? ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4 ஆஃப் 640 அப்படின்னா 160. டைரெக்டாக ஆன்சர் போட்டுருவோமா? நீங்கள் பென் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 160 நீங்கள் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 75%னா என்ன பார்த்தோம்? 3/4 இன்ட்டு 480. 75% எங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 3/4. இப்போ இதை அடித்தோம்னா 120 மல்டிப்ளை பண்ணோம்னா 360. சரிங்களா? ஈஸி. அடுத்து இந்த சம் நீங்களே போட்டு பாருங்க பார்க்கலாம். 12.5க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 1/8. 1/8 இன்ட்டு 20. இதை அடித்தோம்னா 40. ஈஸியா? ஓகே. அடுத்து 62.5. சரிங்களா? 62.5 வந்து 8th ஃபேமிலியில் வருதுங்களா? 8th ஃபேமிலியில் வந்து எத்தனாவது டைம் வருது? 5/8 டைமில் வருது. 5/8 இன்ட்டு 400. இதை அடித்தோம்னா 8 5s are 40. is equal to 250. ஓகேவா? அடுத்து 240 is what percentage of 600 அப்படின்னா what percentage அப்படின்னு கேட்டாலே அதை டிவைட் பண்ணிடணும். 240/600 is equal to என்ன அடிச்சோம்னா 12 டேபிள் அடிச்சோம்னா 2 டைம்ஸ், இங்கே வந்து 5 டைம்ஸ். 2/5 வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ. இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2/5 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 200/5. 200/5 என்ன வருது? 40% வந்து வருது. சரிங்களா? இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 360 வந்து 90ன்றது கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 360 எத்தனை வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் இதுக்கு முன்னாடி சம் பார்த்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா 90/360 அதாவது ரைட் ஹேண்ட் சைட் டிவைடட் பை எவ்வளோ ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுறத டிவைட் பண்ணிடணும். பண்ணிங்கன்னா 1/4. 1/4 எவ்வளோ? 25%. சரிங்களா? அடுத்து 1.66% ஆஃப் 600. இதுக்கெலாம் நீங்கள் வந்து பென் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. 1.66க்கான வேல்யூ வந்து 1/6 இன்ட்டு 600 அடித்தோம்னா 100. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கான ஆன்சர்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். வெயிட் பண்ணுவேன். இப்போ 66 2/3னா ஒன்றும் இல்லை, 66.66 தான். ஓகேங்களா? 2/3க்கான வேல்யூ என்ன? 6.66. அதே தான் ஃப்ராக்ஷன் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவுமே 83 1/3னா 83.33. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் மெமரி ட்ரிக்ஸு. இதெல்லாம் நீங்கள் சும்மா இப்படி பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஹாஃப்னா 50% தெரியும், குவார்ட்டர்னா 25 நமக்கு தெரியும், 3 குவார்ட்டர்ஸ்னா 3/5 நமக்கு தெரியும், 1/5னா 20% நமக்கு தெரியும், 2/5னா 40% தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 3/5னா 60% தெரியணும், 4/5னா 80% தெரிஞ்சிருக்கணும். 12.5 வந்து அடிக்கடி கேட்குறாங்க. 1/8. சரிங்களா? அதே மாதிரி 1/3 அடிக்கடி கேட்பாங்க, 2/3 அடிக்கடி கேட்பாங்க. 1/6 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான். 5/6 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா 3/5 ஆஃப் தி கிளாஸ் ஆர் பாய்ஸ், டேஷ் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ்னு கேட்பாங்க. 3/5னா நமக்கு நல்லாவே தெரியும் 60% அப்படி சொல்லிட்டு. நான் கொடுத்துருக்க டேபிளை வந்து நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து
7/8 ஆஃப் தி பாய்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா 87.5. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதே 2/3 அப்படின்னாங்கன்னா 66.66%. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் வந்து பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவில் கொடுத்து அதை பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பை 100. சரிங்களா? அடிச்சிங்கன்னா 55. சரிங்களா? சிம்பிளாக ஆன்சர் வந்து வருதுங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்ஸில். அதே மாதிரி கன்வெர்ட் தீஸ் இன்டூ ஃப்ராக்ஷன். இப்போ பெர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றோம்னா 45 100ஆல் டிவைட் பண்ணும். கொடுத்துருக்க பெர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ணும். சரிங்களா? 9/20. 5 டேபிள் வச்சா 9, இங்கே வந்து 20. கரெக்டா? அடுத்து இதெல்லாம் வந்து 30 வரையும் நான் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வந்து இங்கே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 50% எப்படி இருந்து பார்த்தோம். 33.33 வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 1/4 1/5 ஈஸி. 1/6 வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1/12 ஆன்சர் பண்ணிடலாம். மற்ற இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? 1/7 வந்து இதை மனப்பாடம் பண்ண சொல்லிட்டேன். 1/8னா ஒன்றும் இல்லை. 25ல் பாதி தான் 1/8. அதே மாதிரி 1/9க்கு வந்து 11.1111 வர மாதிரி 1/11க்கு வந்து 9.09 வரும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதான் 1/11க்கு வந்து 9.99 பார்த்தோமா, 9.09 பார்த்தோமா. அதே மாதிரி 1/12க்கு வந்து நீங்கள் 1/6ஓட பாதி வந்து ஞாபகம் வச்சுருந்தா போதும். இது போட்டுடலாம். 1/13க்கு வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 1/14க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1/15க்கு வந்து 1.66 இது போயிட்டே தான் இருக்கும். 1.66 1.67 டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஷின் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1/16க்கு வந்து 1/8 வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லிட்டேன். எதுக்கும் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 1/17 வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 1/18க்கு வந்து 1/9 இன்டூ 2, அதாவது 1/9 என்ன 11.1111 11.1111 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1.55 வந்து வரும். அதாவது 1.555 போயிட்டே இருக்கும். 1.56 நீங்கள் எழுத்துக்கலாம். சரிங்களா? 1/19 வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 5.56 அடுத்து 1/20க்கு வந்து 5%. சரிங்களா? இதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து லைக் எவ்வளோ டஃப்பான ஒரு கொஷின் கேட்டாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.